Hi friends, this is Ramnath. இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு செஷன். இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். இன்னைக்கு அருமையான கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது என்ன கேள்வி, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஐ எம் செல்வா சார். ஜூன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த செக்டார் வைஸில் ரொட்டேஷன் பற்றி சொன்னீங்க சார். நம்ம ஒவ்வொரு செக்டார்ஸ்லேயும் நம்ம ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்துலேயும் நம்ம எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம செக்டார் வைஸாக இருக்கிற இடிஎஃப்பை நம்ம பை பண்ணோம்னா அது கரெக்டான சாய்ஸாக இருக்குமா சார்? தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு பலவிதமான பீஸ் இருக்குது. அதில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடோட ரெண்டு குரூப்லையும், மூணாவது குரூப் இப்போ தான் டிசம்பரில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே 2 குரூப் ஃபுல்லாக இருக்குது, 2000 பேர் இருக்காங்க. அதில் நான் சொல்லியிருந்தது May 15th அன்னைக்கு இந்த பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் ஆட்டோ பீஸ். அதாவது ஆட்டோமொபைல் செக்டர் ஏறப்போகுது அப்படின்னால் அதில் குறிப்பிட்ட இந்த ஸ்டாக் தான் ஏறப்போகுது, இதுதான் டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு ஓவராலாக அந்த செக்டரையே பை பண்ணிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓவரால் மார்க்கெட் எல்லா செக்டரையும் உள்ளடக்கியது நிஃப்டி. அப்போ நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெட்டரான விஷயம். அது எப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லையும் அந்த செக்டர் ரொட்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்தந்த செக்டரோட பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது டெஃபினட்டாக பெட்டரான சஜஷனாக இருக்கும். ஓகே சார், அப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் பீஸ் அப்படின்னா அதில் என்னென்ன பீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆட்டோமொபைல் பீஸ் அது இருக்குது. பேங்க் பீஸ், பேங்க் ஸ்டாக் எல்லாம் ஏறப்போகுதுன்னு நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சதுனால் அதில் பேங்கிங் ஸ்டாக்கில் எது ஏறப்போகுதுன்னு கண்டுபிடிக்கிறத விட பேங்க் பீஸ் வாங்கிட்டு போயிடலாம். இப்போது ரீசெண்டாக நான் சொல்லியிருந்தது ஒரு 3-4 months முன்னாடி பிஎஸ்யூ பேங்க், அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட் பேங்க் மட்டும், அதுக்கு தனியாக பிஎஸ்யூ பேங்க் பீஸ்ன்னு தனியாக இருக்குது, அது வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபார்மா பீஸ் இருக்குது, ஐடி பீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டருக்கும் தனித்தனியாக பீஸ் இருக்குது. ஓகேயா, அது நீங்கள் இல்லை என்எஸ்சி சைட்டில் உங்கள் புரோக்கர் சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை தவிர சார் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கோல்டு இடிஎஃப், கோல்டு பீஸ் இருக்குது, சில்வர் பீஸ் இருக்குது. இந்த மாதிரி தனிப்பட்ட நிறுவனங்களை தேடி அதில் முதலீடு பண்ணுறதை விட எப்பயுமே அந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறது டெஃபினட்டாக பெட்டரான சஜஷன் தான். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் எதுக்கு போட்டுட்ருக்கோம்? நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் போய் சேரணுங்கிறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னால் டெஃபினட்டாக நல்ல விஷயம் தோணுச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் சேரும். சரியா? பை.